காலையில் எவ்வளோ நேரத்தில் எழுந்திரிச்சாலும் இதை சமைக்கணும் அதை சமைக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ஆனால் என்னைக்கெல்லாம் நான் லேட்டாக எழுந்திரிக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் தோணுது இதை சமைக்கணும் அதை சமைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த காலையிலத்துக்கு பயந்துட்டு நான் நைட்டே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு காய் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம். மொத்தமாக போட்டு தாளிச்சு விட்றணும்னு சொல்லிக்கிட்டு இப்போல்லாம் வெங்காயம் வதங்கினாதான் காய் போடணுங்கிற சட்டத்தை நானே எனக்கு மாற்றிக்கிட்டு பரவாயில்ல நம்ம போட்டு வணக்கிறது தான் எல்லாம் மொத்தமாக வணங்கிட்டுன்னு சொல்லி எல்லாம் மொத்தமாக போட்டு வதக்கிறது. இந்த திங்கக்கிழமை மஞ்சப்பருப்பில் தான் நான் கையை வைக்கிறோம். இந்த தடவை ஒரு தடவை கலரை மாற்றி நம்ம கொள்ளுப்பருப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பு தான் எடுத்து ரெடி பண்ணேன். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த பருப்பு வெந்து அதை காலையில் எடுத்து தான் கடைஞ்சி அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஒரு 2 விசில் விட்டாலே அந்த பருப்பு வெந்துடுது. இதை நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா அதே குக்கரில் எண்ணெய் வேக வச்சு உட்கார வச்சிரும். அதனால் காலையிலத்துக்கு பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் சமைக்கவே இன்னும் சமைச்சே முடிக்கல. அதுக்குள்ளே டிஃபனை தூக்கிட்டு வர வந்துட்டான்னு சொல்லி அவசரமாக அவளுக்கு ஜூஸ் போட்டுவிட்டு அப்படியே சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு கொள்ளு குழம்பு பொரியலும் வச்சு காலையத்துக்கு சாப்பாடு கையில் ஜூஸை மட்டும் கொடுத்துட்டு அப்போ தான் 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்.